வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்லேருந்து எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்க போகிறோம். 1/1/2025 இன்னையிலேருந்து ஜான்வரி 1 ஒரு பிஜிடிஆர்பிக்கான நியூ பிகினிங் ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், டெஸ்ட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கைடன்ஸ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஸ்டடி மெட்டீரியல் பர்சனல் கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இப்போது ஸ்க்ரீனில் வரும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. புது மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸோட எந்தெந்த மாதிரியான ட்ராமானா எப்படி படிச்சிருக்கணும், போயம்னா எப்படி படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபிக்ஷன்னா எப்படி படிக்கணும் இப்படிங்கிறதோட வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் பர்சனல் கோச்சிங்கோடு இருக்குது எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸில். இந்த வீடியோக்கு கீழே சாம்பிள் மெட்டீரியல் நான் வந்து பின் பண்ணுறேன். இதே வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். அதே நேரத்தில் சாம்பிள் மெட்டீரியல் ஒரு யூனிட்டோடது ஒரு டாப்பிக்கோடது நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியலோட ரிவீலிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக பர்சனலாக கோச்சிங் கொடுக்குற பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லை ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குற பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லை, புக் ரிவ்யூ ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனல் ஜேர்னியோட ஷேரிங்காக இருக்கட்டும்னு. பட் அது முழுக்க வந்து ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய பேருக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ஹெல்ப் பண்ணுறதா மாதிரி இருக்கிறதுனால ஒரு பர்சனல் நேம்லேருந்து எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அப்படிங்கிற நேமுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான தகவல்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில் கிடைக்கிறதுக்காக. ஸோ இதில் பிஜிடிஆர்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது ஸோ உங்களோட ஓன் பேஸில் படிக்கலாம் வித் அவர் வெல் டிசைன்டு மெட்டீரியல் அண்ட் பர்சனல் கோச்சிங். ஸோ வித் அவர் வெல் டிசைன்டு மெட்டீரியல் நான் ஒரு எக்ஸாமுக்கு எப்படி படித்தேன் அது மாதிரியான மெட்டீரியல் செலெக்ஷன் ப்ளஸ் மெட்டீரியல் டிசைனிங் இது இருந்துச்சு. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், டெட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பராக இருக்கட்டும், இதுக்கெலாம் நான் எப்படி சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணேன், அந்த எந்தெந்த மெட்டீரியலை எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக படித்தேன், நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது அந்த பாயிண்டோட விஷயத்தை வச்சு உங்களுக்கு அதே மாதிரி வெல் டிசைன் மெட்டீரியல் அண்ட் பர்சனல் கோச்சிங் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுறது. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்க, எது கஷ்டமாக இருக்குது, எது வந்து எப்படி படிக்கணும், எந்த டைம்குள்ளே படிக்கணும், டைம் அலாட்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னோடய பர்சனல் கோச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். பர்சனல் கோச்சிங்னால் டைம் கொடுத்துருவேன், அதில் டெஸ்ட்டு கொடுத்துருவேன், அந்த டைம்குள்ளே நீங்கள் முடிக்கணும், அதில் எப்படி முடிச்சிருக்கீங்க அதுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும், இதெல்லாம் தான். ஸோ எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு போகும்போது ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மேக்ஸிமம் நானாக தான் இருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியலோட ஃபஸ்ட்டு பேஜு. ஸோ யூனிட் வைஸ் மெட்டீரியல் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு எங்கே கிடைக்கும் எப்படி எடுக்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்கிட்ட இருக்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு நிறைய பிடிஎஃப்பில் இருந்தது, நிறைய என்னோடய புக்ஸில் இருந்ததை வந்து நான் ஒரு பையனை வச்சு என்னோடய ஸ்டூடெண்ட்டை வச்சு அதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வந்துட்டு அதை வந்து ஒரு ஃபார்மேட்டாக ரெடி பண்ணணுன்னு ஒரு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாகவே ஒர்க்கு இந்த சிலபஸ் ரிலீஸ் ஆனதுலேருந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு இல்லாமல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ வின்னர் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் எதுக்கெலாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரொம்ப ஹார்ஷாக அதாவது ஹார்ட்லி ஃபுல் ரேராக படிக்கணும், 360 டிகிரியில் படிக்கணும், அதே எதுக்கெலாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு விட சம்மரி தேவை. அதே நேரத்தில் சம்மரியில் இருக்கிற கோட்டு, கேரக்டர் லிஸ்ட்டு, எந்த வார்த்தை யார் பேசுனது, இதெல்லாம் எதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வின்னர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கோம்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மெட்டீரியலில் ஒரு 64 பேஜுக்கு காமனான விஷயங்கள், அதாவது பிஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் மெட்டீரியல் வெரி இம்பார்ட்டன்ட் கன்சாலிடேஷன் எல்லா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஎன் செட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற அளவுக்கு டைட்டில்ஸ் ஆஃப் ஹானர் யாருக்கு என்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 பேஜஸ் கிட்ட வரும். ஃபேமஸ் சீன்ஸ் அண்ட் எபிசோட்ஸ். ஸோ எந்த சீனு எதில் வருது, எந்த எபிசோடில் வருது, யார் அதில் என்ன கோட் பேசுகிறா, என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கோம் நம்ம. பார்த்திங்கன்னா ஒரு 20 பேஜஸில் இருக்குது எல்லாமே முக்கியமான. அதாவது இதில் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸை தாண்டி ஒரு ஆத்தரோட முக்கியமான ஆத்தர்ஸ் எல்லாமே நம்ம குரோனாலாஜிக்கலாக வர எல்லா ஆத்தர்ஸோட முக்கியமான ஒர்க்கில் இருக்கிற சீன்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் எல்லார பற்றியுமே அதில் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டைட்டில்ஸ் ஆஃப் ஹானர்ஸும் பார்த்தோன்னா ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ லிட்ரேச்சரில் யார் எதோட ஃபாதர், யார் எதோட ஃபவுண்டர், கிரிட்டிசிசத்தில் யார் ஃபவுண்டர், மாடர்ன் ட்ராமாவுக்கு யார் ஃபாதர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 பேஜஸ் கிட்ட கிளியர் கட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 64 பேஜில் வந்து ஜென்ரல் கன்சாலிடேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் மெட்டீரியல் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் ஃபஸ்ட் யூனிட் போகிறோம். ஸோ அடுத்து ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ப்ரோதாலமியன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா சாசரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து கேரக்டர் லிஸ்ட்டு, ஸ்பீச்சு இது எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட் யூனிட் 2 யூனிட்டோட இதுவுமே நான் கீழே பின் பண்ணுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே வரும். இதை நான் 2 பேஜை வந்து உங்களுக்கு ஒரே இதில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கீழே வந்து லைன் பை லைன் ஸ்டாண்ட்ஸாக எல்லா போயத்துக்குமே நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன். எல்லா யூனிட்டில் இருக்க எல்லா போயத்துக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு இருக்குது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் ப்ளஸ் லைன் பை லைன் சம்மரி, அதாவது முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே லைன் பை லைன் சம்மரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு போயம்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அண்டு சம்மரி, இது ரெண்டுமே லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சம்மரி இது ரெண்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ட்ராமா. ஸோ அது மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ், இதே மாதிரி ஒரிஜினல் டெக்ஸ்ட் எக்ஸப்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் லைன் பை லைன். ப்ரோயம் அப்படின்னா கேரக்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சம்மரி, அதுக்கப்புறம் அனலைசிஸ், தீம்ஸு, லிட்ரரி டிவைசஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராமா, நாவல் இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்தர் நோட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பிப்ளோகிராஃபி, ஸ்டைல், கான்டென்ட் இருக்குது. போயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ், சம்மரி, தீம்ஸ் இருக்குது. ப்ரோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, அதோட செட்டிங், எக்ஸ்ப்ளனேஷன், கோட்ஸ் இருக்குது. ஃபிக்ஷன் அப்படின்னா சம்மரி, கேரக்டர் லிஸ்ட்டு, சம்மரி, ஆக்ட் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன், கோட்ஸ் இருக்குது. ட்ராமா, நாவல், பிளேஸ்க்கும் சம்மரி, கேரக்டர் லிஸ்ட்டு, சாப்டர், ஆக்ட் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன், கோட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட மெட்டீரியலில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒவ்வொன்றும் ஆத்தர் நோட்னா பிப்ளோகிராஃபி, அவங்களோட புக்லேருந்து, அவங்களோட ஏர்லி லைஃப்லேருந்து, அவங்களோட கெரியர்லேருந்து, அவங்களோட லிட்ரரி கரியர் எங்கே இருக்குது, எங்கே எப்போ இறந்து போகிறாங்க வரைக்கும் இருக்கிற அந்த டைம்லைன், ப்ளஸ் ஸ்டைல்ஸ், அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெம்ப்ரரி ஸ்டைல்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, லைன்ஸ் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரோஸும் அதே மாதிரி தான். ஃபிக்ஷன், ட்ராமா, நாவல், பிளேஸை பொறுத்த வரைக்கும் சம்மரி, கேரக்டர் லிஸ்ட்டு எல்லாமே இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக 360 டிகிரி ஸ்டடின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி 360 டிகிரி ஸ்டடியில் ஒரு நோட்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்குவோம். கிட்டத்தட்ட 2000 பேஜஸ் 2000 பேஜஸில் இருக்குது. 5 புக்காக வந்து அதை மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க, என்ன காஸ்ட்டு, எதற்காண்டியான காஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக
தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். 2 யூனிட்டுக்கான டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி புது பேட்ச் வந்து 1/1/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தால் நீங்கள் மெட்டீரியல்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் நமக்கு மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் கலெக்ட் பண்ண முடியல, உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு தெரில, அந்த மாதிரிலாம் கேட்டதுனால நமக்கு இந்த தடவை வந்து நம்ம புது சிலபஸுங்கிறதுனால நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து 2 months 3 monthஸாக ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் டெய்லி 10 questions, வீக் டெஸ்ட் இருக்கும். மந்த் டெஸ்ட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட்டும் ஃபீட்பேக்கும் கொடுக்கப்படும். ஃபுல் டெஸ்ட் இருக்குது, டயக்னோசிஸ் டெஸ்ட் இருக்குது. ரீடெஸ்ட் தேவைப்படுதுன்னா வேறு கொஸ்டின் பேப்பரில் அதே டாப்பிக்கு கொடுக்கலாம். மார்க் டெஸ்ட் சிபிடி டைப்பில் இருக்குது. பர்சனல் கோச்சிங், அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பர்சனல் கோச்சிங் அப்படிங்கும்போது டைம் லிமிட் கொடுத்து அந்த டைம் லிமிட்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எஜுகேட் என்கரேஜ் பண்ணி அதை எஜுகேட் பண்ணுறது ப்ளஸ் எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின் கொடுத்துட்றது அதோட நம்மளோட வேலை வந்து முடிஞ்சு போகிறது கிடையாது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வின்னர்ஸ் என்னோட ஒர்க் பண்ணுற வின்னர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் அவங்களோட நோட்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வின்னர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட நோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க. ஸோ க்ரியேட்டிவாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கப்படும், அது பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். அதுக்கான தேவையான இடத்துல வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியோடு சேர்த்த சில விஷயங்கள் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், கோட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆக்டிவாக எப்படி இப்போ படித்தா எப்படி நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்கரேஜிங் அண்ட் எஜுகேட் எலிவேட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணணும். நம்ம என்கரேஜ் பண்ணுறதோட எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் மூலமாக அவங்கள ஒரு எலிவேட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும். ஷேரிங் இஸ் கேரிங், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நமக்கு கஷ்டப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி இனிமேல் அடுத்தடுத்து வர ப்ராப்பரான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் பேட்சும் கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், அடுத்து பிஜிடிஆர்பிக்கான எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே இதுக்கான மெட்டீரியல், அதுக்கு அடுத்து டெட்டுக்கான மெட்டீரியல், பர்சனல் கோச்சிங், டெட்டுக்கான பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லாமே மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் உள்ள மெட்டீரியலை நம்மளோட சேனல் மூலமாக நம்மக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸாக மாறி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. என்கரேஜ், எஜுகேட், எலிவேட். ஸோ நமக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.